வாழ்க வளமுடன் நண்பர்களே, வாழ்த்துக்கள். நமது நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திரு செந்தமிழர் சீமான் அவர்கள் சொல்வது என்ன? ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஏதாவது கொள்கையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ் தேசியம்ன்றாரு நம்ம செந்தமிழர் சீமான். பல 2000-3000 கோடி வருஷங்களுக்கு 2000-3000 வருஷங்களுக்கு முன்னாடி கல் தோண்டி மண் தோன்றா காலத்தே தோண்டிய மூத்த குடி தமிழ் குடிமக்கள் தமிழ் மொழின்றார். அந்த மொழியை வச்சு ஒரு இனத்தை அடையாளப்படுத்துகிறாங்க. அதை தேசிய அளவில் கொண்டு வரணுன்றாரு நமது நாம் தமிழர் செந்தமிழர் அண்ணன் சீமான். அவர் என்ன கருத்து சொல்ல வர்றாருன்னா, இன்றைக்கி மக்கள் பிரச்சனை உலகம் முழுக்க 800 கோடி பேர் 200 கோடி பேருக்கு தான் தண்ணி இருக்குது. தென்னாப்பிரிக்காவில் கேப்டன்ற ஒரு நகரத்தில் தண்ணியே கிடையாதான். இது உலகம் முழுக்க பாதிக்கும்ன்றாரு. முதல்ல உலக 800 கோடி மக்களை 200 கோடி பேர்த்துக்கு தண்ணி இல்லைன்றது முதல் பிரச்சனை. ரெண்டாவது பருவநிலை மாற்றம். அந்த பருவத்துக்கு மழை கிடையாது. எல்னினோ லானினோம்பாங்க. பருவநிலை மாற்றம். எல்னினோன்றது மழையை வராமல் தள்ளிக்கிட்டே போயிடும். லானினோன்றது புயல் மழையை கொண்டு வரும். இப்படி பருவநிலை மாற்றம். குடிக்க தண்ணி கிடையாது. ரெண்டாவது பருவநிலை மாற்றம். மூணாவது புவி வெப்பமயமாதல். கீழே அணுகுண்டு சோதனை அதுக்கு இது பண்ணுறதுனால சேட்டிலைட்லாம் போட்டதுனால 5G வரைக்கும் போயிடுச்சு இந்த செல்ஃபோனு. அதனால் புவி வெப்பமயமாகுதல். நாலாவது உணவு பற்றாக்குறை. இப்படி பிரச்சனைலாம் இருக்குது. அடுத்தபடியாக அரசியல்வாதிகளால் கொள்ளையடிக்கப்படும் நிலவள கொள்ளை, மணல் கொள்ளை. அடுத்ததாக கனிம வள கொள்ளை. நிலம்ன்றது அதிலே நீர் வந்துடுது. மணல் கொள்ளையில் கனிம வள கொள்ளை. மலை பிரதேசங்களாக குறைஞ்செடுத்து சீர்படுத்த கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை. இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு நம்மளது நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள். அந்த மக்கள் மனித வளங்களை பறிக்காதீங்கன்றாரு. நல்லதை செய்யுங்க, கொள்ளையடிக்காதீங்க, ஊழல் அளிக்காதீங்க, ஊழல் பண்ணாதீங்கன்றாரு. குடிநீர் தட்டுப்பாட்டை தீக்கணும், அதுக்கான ஆராய்ச்சி பண்ணுங்கன்றாரு. இதை பற்றி தான் பிரதமர் மோடிஜி அவர்கள் சொல்கிறாரு. நாம் தமிழர் சீமான் அண்ணன் இதை வலியுறுத்தி சொல்கிறாரு. நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறாரு. அவர் கருத்தை கூர்ந்து கவனிக்கிறோம் பொதுமக்களே. நாம் தமிழர் சீமான் அவர்கள் பருவநிலை மாற்றம், நீர்வளம், நிலவளம், மண் வளம், மழை வளம், அதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. தாவரம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வரம் தான் உண்மையான வரம். அவை செந்தமிழர் சீமான் அவர்கள் பேச்சு அனைவரும் கேட்போம், கூர்ந்து கவனிப்போம். அவருக்கு வாக்களித்து அவருக்கு ஒரு முதலமைச்சர் ஒரு சீட்டை ஒரு தடவை கொடுத்தோம்னா கூட, பதவியில் அமர வைத்தோம்னா கூட ஏதாவது ஒரு திருத்தங்களை கொண்டு வருவார் என்று நம்பப்படுகிறது. ஆகவே செந்தமிழர் சீமான் அவர்களை சொல்வதை கூர்ந்து கவனிப்போம் மக்களே. வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பருவநிலை மாற்றம் வராமல் நல்லபடியாக பருவமழை பெய்யட்டும். நண்பர்களை விவசாயம் செழிக்கட்டும். விவசாய சின்னத்திலே அண்ணனுக்கு செந்தமிழர் சீமான் அவர்களுக்கு வாக்களித்து அவரை முதலமைச்சராக